மிகவும் அன்பான நேர்மையான மக்கள் வாழும் கிராமம் அது. அப்படிப்பட்ட கிராமத்துல ஒரே ஒருத்த மட்டும் அதற்கு நேர் மாறா இருந்தான். பெரிய பணக்காரனான மாணிக்கம் ஒரு முழு சோம்பேறி. அவனோட மனைவி சுசீலா அவனை போலவே பணத்திமிர் புடிச்ச ஒருத்தியா இருந்தா. என்னங்க வாங்க, எனக்கு வைர நெக்லஸ் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, கிளம்பி போயிட்டு வரலாம். இப்படி சொகுசா மாணிக்கம் வாழ்ந்த அதே ஊர்ல ஒரு கடினமான உழைப்பாளி ஒருத்தர் இருந்தார். அவர்தான் காதர்பாய். காதர்பாய் காலையிலேயே அவரோட கறிக்கடையில ரொம்ப சுறுசுறுப்பா வியாபாரத்தை ஆரம்பிச்சிருவார். பாய், எனக்கு 1 கிலோ சிக்கன் கொடுங்களேன், விருந்தாளி வந்திருக்காங்க. ஆனா என்கிட்ட இப்போ காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துடுறேன் பாய். பரவாயில்லம்மா தங்கச்சி, உன்னால எப்போ முடியுமோ அப்ப நீ கொடு. நீ ஏன் கஷ்டப்பட்டு உழைச்சு வேலைக்கு போறதுனால காசை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. வியாபாரத்தில் மும்மரமா இருக்கு வேலை செஞ்சாலும் மதிய வேளை தூரத்திலிருந்து வர்ற ஒரு வாசனை அவரை திரும்பி பார்க்க வைக்கும். அது என்னன்னா, அவரோட மனைவி சீமா கொண்டு வர்ற பிரியாணி தான். என்னங்க, பிரியாணி சூடா இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் தொக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்க சாப்பிடலாம். மனைவி ஆசையா கூப்பிட்டதும் காதர்பாய் பக்கத்துல இருந்த மர நிழல்ல உட்கார்ந்து சீமா கொண்டு வந்த பிரியாணிய ருசிச்சு சாப்பிடுவாரு. சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஆனதும் மீண்டும் அவருடைய கறிக்கடையில கூட்டம் அதிகமாயிடும். காதர்பாய் வியாபாரத்தில் பிஸி ஆயிடுவார். ஒரு நாள் மாணிக்கத்தோட மனைவி சுசீலா அவளுடைய பழைய அலமாரில் ஏதோ தேடிட்டு இருந்தா. அப்போ அவ கையில ஒரு பத்திரம் கிடைச்சது. அத பார்த்துட்டு அவளுக்கு ஒரே அதிர்ச்சி. அதை எடுத்துக்கிட்டு நேரா மாணிக்கத்தை பார்க்க போனா. என்னங்க, இங்க பாருங்க, நம்ம ஊர்ல கறிக்கடை வச்சிருக்கானே அந்த காதர்பாயோட அப்பா உங்க அப்பாவுக்கு கடன் பட்டதுனால அவளுடைய வீட்டை உங்க அப்பா கிட்ட அடமானம் வச்சிருக்காரு. நமக்கு கடன்காரனா இருந்துட்டு அவன் கறிக்கடை வச்சு எவ்வளவு சம்பாதிக்கிறான், இத நம்ம சும்மா விடக்கூடாதுங்க, என்னன்னு போய் கேட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே மாணிக்கம் காதர்பாயை பார்க்க கறிக்கடைக்கு போனான். ஐயா, என்ன வேணும்? மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னாலும் நீ அதை கொடுத்துருவியா? நான் யாருன்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. நான் உன் வீட்டை பார்க்கணும். முதல்ல என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ, அப்புறம் நான் எனக்கு என்ன வேணும்னு சொல்றேன். அதனால காதர்பாய் மாணிக்கத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய வீடு! இந்த வீட்டை எப்படியாவது அபகரிச்சுக்க வேண்டியதுதான். ஐயா, நீங்க யாருன்னு இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லையே. எதனால என்ன வீட்டை பார்க்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? இங்க பாரு காதர், உங்க அப்பா எங்க அப்பா கிட்ட அதிக கடன் வாங்கிட்டு நீ இருக்கிற இந்த வீட்டையும் சொத்தையும் எங்களுக்கு அடமானம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் ஒரு உயில் பத்திரத்தை காதர்பாய் கிட்ட காட்டினா. அத பார்த்ததும் காதர்பாய்க்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஒண்ணு, உன்னோட வீடும் கடை மதிப்பையும் சேர்த்து 10 கோடி எடுத்து வை. அப்படி இல்லன்னா இப்பவே வீட்டை காலி பண்ணிட்டு போயிடு. சீமா, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். இந்த வீடும் சொத்து போனா என்ன, உன்னை கஷ்டப்படாம நான் பாத்துக்குவேன். வா, இப்பவே எல்லாத்தையும் விட்டுட்டு வேற எங்காவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காதர்பாயும் சீமாவும் ரொம்ப சோகமா அந்த ஊரை விட்டு கிளம்பி போனாங்க. அத அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு மாணிக்கத்தோட சூழ்ச்சிய நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. காதரையும் சீமாவையும் அந்த ஊரை விட்டு துரத்தி விட்டுட்டு அவங்களோட வீட்டுல மாணிக்கமும் சுசீலாவும் வந்து தங்கினாங்க. ஆனா காதர்பாய், சீமா, நம்ம சேர்த்து வச்ச கொஞ்சம் பணம் இருக்கு, உன்னோட நகை கொஞ்சம் இருக்கு, அத வச்சு நம்ம இது ஒரு சின்னதா வீடு வாங்கலாம். நம்ம தொழில் தொடங்குறதுக்கு மீதி பணத்தை பயன்படுத்திக்கலாம். இருந்த பணத்துல ஒரு சின்ன குடிசை வாடகைக்கு எடுத்து கறிக்கடைக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு பக்கத்துல இருக்கிற சந்தைக்கு காதர்பாய் கிளம்பி போனாரு. அந்த ஊர் சந்தை ரொம்ப அழகா இருந்தது. மக்கள் எல்லாரும் ஆர்வமா பொருட்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன இடத்துல ஓரமா காதர்பாய் அவரோட கறிக்கடைய வச்சிருந்தாரு. அந்த சந்தையில யாருமே கறிக்கடை வைக்கல. காதர்பாய் கறிக்கடையில மட்டனும் சிக்கனும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்ததுனால மக்கள் அவர்கிட்ட வாங்க ஆரம்பிச்சாங்க. பாய், 1 கிலோ மட்டன், 2 கிலோ சிக்கன் கொடுங்க அப்படின்னு ஆர்வமா வாங்கிட்டு போனாங்க. சுசிலா ஒரு நாள் அந்த ஊர்ல மளிகை கடைக்கு சாமான்கள் வாங்க போயிருந்தா. அப்போ அங்க இருந்த பெண்கள் எல்லாம் இவளை பார்த்து வெறுப்பானுங்க. ஹே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? எங்க காதர்பாய இந்த ஊர்ல இருந்து துரத்தி விட்டுட்டு
எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி கடைக்கு வெளியே வரியே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா சி அப்படின்னு திட்டினாங்க. அதே மாதிரி தெருவுல நடந்து போகும்போது, சுசீலா, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? உன்கிட்ட எவ்வளவு பணமும் நகையும் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு உழைச்சு சம்பாதிச்ச எங்க காதர் பாய இப்படி துரத்தி விட்டுட்டியே அப்படின்னு திட்டினாங்க. பக்கத்து ஊர் சந்தையில வழக்கம் போல மக்கள் கூட்டம் அதிகமா இருந்தது. மதிய வேளை வந்ததும் அந்த சந்தையே மணக்கிற மாதிரி ஒரு அருமையான வாசனை வந்தது. சந்தையில இந்த மக்கள் எல்லாரும் அந்த சுவையான வாசனையை தேடி வந்தாங்க. அங்க சீமா காதர் பாய்க்கு சுவையான பிரியாணி பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. சுவையான பிரியாணிய காதர் பாய் ருசித்து சாப்பிட்டு இருந்தாரு. உங்க பிரியாணியோட வாசனை எவ்ளோ அருமையா இருக்கு, இது எப்படி சுவையா இருக்குன்னு பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. நீங்க ஏன் இங்கேயே பிரியாணி கடை வைக்க கூடாது அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப அருமையான யோசனை. உங்களுடைய இந்த யோசனைக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு கூட அது தோணவே இல்லை. உங்க ஆதரவு இருந்தா கண்டிப்பா நாங்களும் வாழ்க்கையில முன்னேறுவோம். அப்புறம் காதர்பாய் கறிக்கடைக்கு பக்கத்திலேயே சீமா அவளுடைய பிரியாணி கடைய ஆரம்பிச்சா. சீமாவோட கை மணத்துல பிரியாணியோட மனம் ஊரெல்லாம் பரவுச்சு. அதோட சிக்கன் பக்கோடா செஞ்சு வித்தா. அதனால சந்தைக்கு வர்ற கூட்டத்துல பாதி கூட்டம் காதர்பாயோட கடைக்கு தான் வரும். மக்கள் எல்லாரும் பிரியாணியும் பக்கோடாவையும் ருசிச்சு சாப்பிட்டு வந்தாங்க. ஆனா சுசிலாவ ஊர் மக்கள் எல்லாம் அடியோடு வெறுத்ததுனால அவ மாணிக்கத்துக்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசினா. என்னங்க, எனக்கு என்னவோ நம்ம ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டோம்னு தோணுது. இந்த மக்கள் எல்லாரும் காதர்பாய ரொம்ப மதிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க. ஆனா நம்மளோட பேராசையினால மக்கள் எல்லாரும் நம்மள வெறுக்கிறாங்க. அவர்களுடைய வீட்டையும் சொத்தையும் அவங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கே போயிடலாங்க. சுசிலா சொன்னதுதான் சரின்னு உணர்ந்துகிட்ட மாணிக்கம் ஒரு முடிவுக்கு வந்தார். சீமா, சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு கடைக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டல. அப்புறம் அங்க வந்து எதையாவது மறந்துட்டேன்னு சொல்லாத. என்னால இங்க வந்து எடுக்க முடியாது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க, நீங்க ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சீமாவும் காதர்பாயும் பேசிட்டு இருக்கும்போது மாணிக்கமும் சுசீலாவும் அங்க வந்தாங்க. காதர், உனக்கு நான் ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. பேராசை என்னைக்குமே ஒருத்தரை வாழ வைக்காதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட நல்ல குணமும் கடின உழைப்பும் தான் ஊர் மக்கள் உன்னை இவ்வளவு தூரம் நேசிக்கிறதுக்கு காரணம். நீ உன்னோட வீட்டுக்கே வந்துரு. நான் கிளம்புறேன் காதர், எங்களை மன்னிச்சிரு. அதுக்கப்புறம் காதரும் சீமாவும் சந்தையில பிரியாணியும் சிக்கன் பக்கோடாவும் கடையில போட்டாங்க. காதர்பாய் கறிக்கடை இப்போ காதர்பாய் பிரியாணி கடையா மாறிடுச்சு.